தேர்தலில் முஸ்லிம் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து அனைவரையும் ஒரு பக்கத்திலே நிறுத்தி ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் வாக்குகளையும் ஒரு பக்கத்திலே சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போய் சேர்த்து அதன் வழியாக முஸ்லிம் எம்எல்ஏ எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவத்தை சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு அதற்காக வேண்டி ஒரு முயற்சி எடுத்தோம். இந்த ஒன்றுபட்டு அரசியலில் நிற்க வேண்டும் என்பதை பொறுத்த வரைக்கும் நாட்டில் இருக்கிற பெரும்பாலான முஸ்லீம்களுடைய ஒரு பெரும் கனவாக இருக்கிறது. இந்த தேர்தல் இதற்கு முன்னர் பல பேர் பற்ற வைத்திருந்தாலும் கூட நாம பற்ற வைத்த அந்த நெருப்பு அல்லாஹ்வுடைய கிருபையினால பரவலாக இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லீம்களுடைய முஸ்லீம் இயக்கங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய விவாதங்களில் முக்கிய பொருளாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாம் ஒன்று புரிந்து கொள்ளணும். பெரும்பாலான மக்கள் புதிதாக இயக்கங்கள் உண்டானால் பெரும்பாலும் வெறுக்கிறாங்க. நம்ம பிளவுபட்டுக்கிட்டே போறோம், நம்ம இப்படியே பிரிஞ்சு 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 போனோம்னா சமுதாயத்துக்கு அது கேடு இல்லை, இப்போ இது மாதிரி நம்ம எல்லாரும் ஐக்கியமா இருக்க முடியாதா, ஒன்னா இருக்க முடியாதா அப்படின்னு பொதுவான ஒரு எண்ண ஓட்டம் அதிகமான மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் இயக்கங்கள் உண்டாவதை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இயக்கங்கள் உண்டாகுவது சமூகத்திற்கு கேடு கிடையாது. இன்னைக்கு நாம ஒரு 50 இயக்கம் 60 இயக்கம் தமிழகத்தில் தமிழ் பேசுகிற முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னும் 500 இயக்கங்கள் வந்தாலும் சமுதாயத்திற்கு நன்மை. அதை பெரும்பாலும் யாருமே புரிஞ்சுக்கல. புரிஞ்சு கொள்ளாமல் மேலோட்டமா என்னப்பா ஆளாளுக்கு புரிஞ்சுட்டு போறாங்க, நேற்று ஒரு இயக்கம் இன்னைக்கு ஒரு இயக்கம், புதுசு புதுசா இயக்கங்களை உண்டாக்கி அமைப்புகளை உண்டாக்கி சமுதாயத்தை சிதைச்சு விட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில் இயக்கங்கள் உருவாகுவது சமூகத்திற்கு கேடு அல்ல, சமுதாயத்திற்கு நன்மை. இயக்கங்கள் ஏன் எதற்கு நியாயமா சிந்திச்சால் ஏதோ ஒரு கருத்தை ஒரு ஒரு குழுவினரிடத்துல ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது, இந்த செய்தியின் அடிப்படையில் மக்கள் ஒன்று திரட்டணும்னு ஆசைப்படுறாங்க, அல்லது இந்த செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அது மாதிரி ஆசைப்படுகிறவர் அவர் தான் அறிந்த அந்த அறிவை கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்றார். அவர் கூட ஒரு 10 பேர் அந்த கருத்தை சார்ந்தவங்க சேர்றாங்க. அது 10 50 ஆகிறது, 50 100 ஆகிறது, 100 1000 ஆகிறது, ஊர் ஊருக்கு கிளைகளாக பெருகி போகிறது. அப்ப அவர் ஊர் ஊரா எல்லா கிளைகள்லையும் போய் அவங்க கூட்டம் நடத்துறாங்க, அந்த செய்தியை சொல்றாங்க, மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுது. இப்படி ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளையும் ஒரே ஒரு அமைப்பு இருந்து கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் பேச முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. நாம அரசாங்கம் கிடையாது, நாம ஒரு அமைப்பு. அமைப்புன்னு சொன்னா நம்முடைய எல்லை சின்னது, நம்முடைய பரப்பளவு சின்னது, நம்முடைய வீச்சு நம்ம எவ்வளவு தூரம் போய் சேரணுங்கிற அந்த வீச்சினுடைய தூரம் ரொம்ப சின்னது. அப்ப அவங்கவுங்க லிமிட்டுக்கு சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு நன்மையை செய்யறாங்க. உதாரணமா ஒரு அரசியல்ல ஒருத்தர் சமூகத்துக்கு சில விழிப்புணர்ச்சி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க ஒரு அமைப்பு உண்டாக்குறாங்க, அரசியல் விழிப்புணர்ச்சி பற்றி பேசப்படுகிறது. இன்னொருத்தர் வர்றாரு, அவருக்கு மார்க்க ரீதியான மக்கள் தப்பு செய்யறாங்க, தர்காவுக்கு போறது தப்பு, இது சம்பந்தமா மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஏகத்துவத்தை நிலைநாட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க அதுக்காக வேண்டி ஒரு இயக்கம் வளர்க்குறாங்க, தர்காவை பத்தி அதனுடைய தீமைகளை பத்தி பேசுறாங்க, சமூகத்திற்கு அது நன்மை. இன்னொருத்தர் வர்றாரு, சமுதாயத்தில் நம்ம சமுதாயத்தில் ஆரோக்கியமே இல்லப்பா, முஸ்லீம்கள் இருக்கிற இடம் பூரா சாக்கடையும் கொசுவும் ஈயும் ஆஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால நோய் நொடியில சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஆபரேஷன் சொல்லிவிட்டு முஸ்லீம்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஆரோக்கிய குறைபாடு தான். எனவே இந்த ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி, சுகாதாரத்தை பேணுவது எப்படி, நல்ல உணவை எடுத்துக்கொள்வது எப்படி அப்படின்னு நான் இந்த மக்களுக்கு விழிப்புணர்ச்சி விட்டு ஆசைப்படுறேன்னு ஒருத்தர் வர்றாரு. அவர் மக்கள்கிட்ட சொல்றாரு, நல்ல கருத்தா இருக்கேன்னு 10 பேர் சேர்றாங்க, 50 ஆகுது, 100 ஆகுது, 1000 ஆகுது, ஊருக்கு ஊர் கிளைகளை போட்டு தொடர்ந்து அவங்க மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப இப்படி ஒரு புதிய அமைப்பு ஒன்று உருவானால் சமுதாயத்துக்கு கேடா நன்மையா? நன்மைதான். அப்பதான் அந்த மக்களுக்கு ஆரோக்கியத்தை பத்தி தெளிவு கிடைச்சது. இவர் வந்து பேசுனதுனால ஆன்மீகத்தை பத்திய தெளிவு கிடைச்சது. இன்னொருத்தர் வந்து பேசினார் அரசியலை பத்திய தெளிவு கிடைச்சது. இன்னொருத்தர் வந்து பேசுறாரு அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை பற்றிய தெளிவு கிடைச்சது. இன்னொருத்தர் வந்து பேசுறாரு கல்வித்துறையில முஸ்லீம்கள் மேம்படுகிற தெளிவு கிடைச்சிச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல எல்லா விருப்பத்தையும் நாலேஜையும் கொடுத்துருப்பான். எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் நாலேஜபிளா இருப்பாங்களா? எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாரா? இப்ப நம்மளே இருக்கிறோம்னு சொன்னா 10 பேர் கலந்துருக்கிறதுனால 10 வகையான திட்டங்களை பேசுறோம். ஒரு ஆள் இருந்தா ஒரு திட்டத்தை தான் பேசுவோம். ஒருத்தர் கல்வியை பத்தி பேசுறார், ஒருத்தர் போதை ஒழிப்பை பத்தி பேசுறார், ஒருத்தர் தர்காவுக்கு எதிரான பிரச்சாரத்தை பத்தி பேசுறார், ஒருத்தர் அரசியலை பத்தி பேசுறார். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்க போய் தானே ஒன்னு பத்தி பேசுறோம். அப்ப யாருக்கு எதுல ஆர்வமும் ஈடுபாடும் அறிவும் இருக்கிறதோ அவங்க அது சம்பந்தமான விழிப்புணர்ச்சியை கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, ஒரு அமைப்பை உண்டாக்குறாங்க, மக்களிடத்துல பேசுறாங்கன்னு சொன்னா இது சமுதாயத்துக்கு கேடு கிடையாது, நன்மை. இல்ல இல்ல எந்த அமைப்பு உண்டாக கூடாது, ஒரு அமைப்பு இருந்தா போதும்னா ஒரு அமைப்பால் எல்லாத்தையும் செய்ய முடியுமா? ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாத்துலயும் எக்ஸ்பர்ட்டா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. பிரச்சனை எங்க வருது அப்படின்னு கேட்டா, ஒரு அமைப்பு தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக பொது அரங்கத்தில் மற்ற அமைப்பினர்களை தரைக்குறைவாக விமர்சனம் செய்கிற பொழுது,
மற்ற அமைப்பினர் எல்லாம் மோசமானவங்க, நாங்க மட்டும்தான் சுத்தமானவங்க அப்படின்னு மற்றவங்க மேல அவதூறு பரப்பும் பொழுது, மற்றவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் பொழுது, மற்றவங்க மேல பொய்யான புகார்களை சொல்லும் பொழுது அப்பதான் பிரச்சனை வருது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல மக்களுக்கு சொல்லுங்க, நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். அதே நேரத்தில் நான் செய்யக்கூடிய தப்பை நீங்க சொல்லுங்க. தப்புகளை சொல்ல வேண்டாம் சொல்ல வரல, தீமைகளை தடுக்க வேண்டாம் சொல்ல வரல. நீங்க செய்யற தவறுகளை நான் சுட்டி காட்டுறேன், நான் செய்யற தவறுகளை நீங்க சுட்டி காட்டுங்க. தவறுகளை தவறுகளாக சுட்டி காட்டினால் பிரச்சனை இல்லை. ஆனா நாம அப்படியே செய்யறோம், தவறுகளை செய்தவர்களை திட்ட ஆரம்பித்து விடுகிறோம். தவறை சுட்டி காட்டுகிறோம் என்ற பெயரால் அந்த தவறை செய்த தனி மனிதர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிடறோம். அவனை பத்தி தெரியாதா, இவனை பத்தி தெரியாதா, அவன் அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன், இது எதுக்கு? எவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் கொண்டு வந்திருக்கிற சித்தாந்தத்தால், அவர்கள் பேசுகிற விஷயங்களால், அவர்களால் சமூகத்திற்கு என்ன நன்மை, சமூகத்திற்கு என்ன கேடு, அதாவது கொள்கையை கொள்கையா பார்க்கணும், பிரச்சனையை பிரச்சனையா பார்க்கணுமே தவிர அதை விட்டுவிட்டு தனி மனிதர்களை விமர்சனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி எல்லை மீறி மார்க்க வரம்புகளை மீறோம். பார்த்தீங்களா, நம்மளை நிலைநிறுத்தணும்னா அடுத்தவனை அடிச்சா தான் நான் உயர முடியும். இங்கதான் பிரச்சனையே வருது. 1000 அமைப்புகள் வரட்டும், ஆனால் நான் என்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக மற்றவனையெல்லாம் காலில் போட்டு மிதிச்சு தான் நான் எந்திரிச்சு நிற்பேன்னு நினைக்கும் பொழுது அப்பந்தான் அமைப்புகள் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக மாறுது. அப்ப நாம என்ன செய்யணும்னு கேட்டா, அமைப்புகள் உண்டாகிறதா உண்டாகட்டும், வரவேற்கணும். எதை எதிர்க்கணும்? அந்த அமைப்பு எல்லை மீறி பேசுவதை எதிர்க்கணும். அந்த அமைப்பு வரம்பு மீறி பொதுவெளியில் பேசுவதை எதிர்க்கணும். ஒரு தனி மனிதனுக்கும் அவனது இறைவனுக்கும் மத்தியில் உண்டான விவகாரங்களை பொதுவெளியில் போட்டு பேசினால் அதை நாம் எதிர்க்கணுமே தவிர அதை விட்டுவிட்டு அந்த அமைப்பை எதிர்க்க கூடாது. இந்த புரிதலோடு அமைப்புகள் உண்டாகிறது என்று சொன்னால் சமூகத்திற்கு அமைப்புகளால் பயன், அமைப்புகளால் நன்மை. இயக்கங்கள் வளர 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 ஏதோ ஒரு வகையில சமுதாயம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேம்படுகிறதுன்னு அர்த்தம். அதனால இயக்கங்கள் தேவை சமூகத்திற்கு, அதை யாரும் மறுக்க கூடாது. ஆனால் அரசியல் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும், அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி மற்ற அமைப்புகளை மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா அரசியல் ரீதியாக முஸ்லிம்கள் கட்சி கட்சியாக நான் ஒரு கட்சி நான் ஒரு கட்சி நான் ஒரு கட்சின்னு பிரியும் பொழுது அது சமுதாயத்திற்கு இன்றைய சூழலில் கேடு விளைவிக்கிறது. எப்படி கேடு விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, அரசியல், நம்ம நாட்டு அரசியல் என்ன? அரசியல் என்பதே கணக்கு தான். நம்ம நாட்டில் அரசியல் என்பது என்ன? அரசியலுடைய வெற்றி தோல்வி என்பது என்ன? கணக்கு தான். எத்தனை நீ வாங்கின ஓட்டு எத்தனை, எதிராளி வாங்கின ஓட்டு எத்தனை, எதிராளி வாங்க விடாம நீ பிரிச்ச ஓட்டு எத்தனை, கால்குலேஷன் தான் அரசியல் என்பது. அப்ப இந்த கால்குலேஷனை கரெக்டா போட்டோம்னு சொன்னா, இப்ப நாம என்ன பண்றோம்? கால்குலேஷன், அந்த கால்குலேஷன் அறிவே இல்லாமல் முஸ்லிம்கள் அரசியல் களத்தில் பயணிக்கிறார்கள். எனக்கு கிடைக்கிற வாக்கு எண்ணிக்கை, எதிரிக்கு கிடைக்கிற வாக்கு எண்ணிக்கை, எதிரிக்கும் கிடைக்காமல் எனக்கும் கிடைக்காமல் எதிரிக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் தடுக்கிற பிரித்து ஆளுகிற வாக்கு எண்ணிக்கை, அது அந்த எண்ணிக்கையை வைத்து தான் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப அரசியல் களத்துக்கு வரும் பொழுது அந்த எண்ணிக்கையை அதிகம் பெறுவது எப்படின்னு யோசிக்கணும், எதிரணியில் சேரக்கூடிய எண்ணிக்கையை உடைச்சு விடுறது எப்படின்னு யோசிக்கணும். அப்படி யோசிப்பதன் வழியாகத்தான் அரசியலில் நாம ஒரு நிலையை அடைய முடியும். சட்டமன்ற நாடாளுமன்றங்கள் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை நாம பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கால்குலேஷனை சரியா போடணும். ஆனா இப்ப என்ன ஆகுது? முஸ்லீம்கள் கட்சி கட்சியா பிரிஞ்ச பிறகு அவங்க என்ன பண்றாங்க? இந்த கால்குலேஷன்ல மிஸ்டேக் பண்ணி தங்களுடைய ஈகோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த முஸ்லீம் அமைப்புகள்ல யார் பெரிய அமைப்புன்னு காட்டிக்கிறதுக்கு போட்டி. முஸ்லீம் கட்சியில உன் கட்சி பெருசா என் கட்சி பெருசா, இது உன் கட்சி பெருசா என் கட்சி பெருசாங்கிறது மேட்ரு இல்ல. தேர்தல் என்பது முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதி போய் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் முஸ்லீம்களுக்காக பேசுவாரா மாட்டாராங்கிறது பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வேண்டியவங்க அவரை விட நான் பெருசு, என்னை விட இவர் சிறுசு, இந்த பஞ்சாயத்துக்குள்ள அடிச்சு ஒரே ஏரியாவில் நான் யாருன்னு காட்டுறேன் பாருன்னு வந்து 10 முஸ்லீம் கட்சி 10 பேரும் தேர்தலில் போட்டிடுறாங்க ஒரே தொகுதியில். என்னதுக்கு ஆகும்? பார்த்தோம்ல சமீபத்தில் நடந்த யூபி தேர்தலை விட வேற உதாரணம் வேற என்ன வேணும்? எத்தனை சதவீத முஸ்லீம்கள் இருக்கிறாங்க? 40-50% முஸ்லீம்கள் இருக்கிற நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சாலிடா பிஜேபி அடிச்சு வருது. பிஜேபி ராஜஸ்தான்ல வருதுன்னா ஓகே, ஏத்துக்க முடியுது. யூபியில எப்படி வரலாம்? எப்படி வர முடிஞ்சது? யூபியில பிஜேபி கேஸ் இருக்கிறா, அடிப்படை இருக்கிறா, அவங்க கட்சி பெரிய அளவில் வளர்க்கப்பட்டு இருக்கிறதா, கட்சி ஆதரவாளர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்களா, ஓட்டு எண்ணிக்கையில் அதிகம் ஓட்டுகளை பிஜேபி வச்சிருக்குதா? ஓட்டு எண்ணிக்கையில் பெரும்பாலான ஓட்டு பிஜேபிக்கு எதிரான ஓட்டு, பிஜேபியினர் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஓட்டு தான் யூபியில் இருக்குது. அவ்வளவு அதிகமான ஓட்டுகள் பிஜேபிக்கு எதிராக விழுந்திருக்கிறது. ஆனால் பிஜேபி ஜெயிக்குது, முஸ்லிம்கள் தோக்குறாங்க.
எப்படி நடந்துச்சு இது? மாயாவதி கட்சி, சமாஜ்வாதி, அசதுதீன் ஓவைசி, முஸ்லிம் ஆதரவாளர்கள் என்ற பெயரில் ஒரு தொகுதியில் 4 பேர் 5 பேர் போட்டி. 100 ஓட்டு இருக்குது ஒரு தொகுதியில். அதில் 50 ஓட்டு முஸ்லீம் ஓட்டு, அதில் ஒரு 25 ஓட்டு மதம் சாராத பொதுவான ஓட்டு, ஒரு 25 ஓட்டு பிஜேபிக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். 25 ஓட்டு வச்சிருக்கிற பிஜேபி ஜெயிக்குது. 50 ஓட்டுகளை சமூகம் சார்ந்தும் 25 ஓட்டுகளை பொதுவான மக்களிடத்திலேயும் பெற்று 75 ஓட்டுகளை வைத்திருக்கிறவர்கள் தோற்கிறார்கள். 25 ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறான், 75 ஓட்டை வச்சவன் தோத்தான். எப்படிப்பா தோத்தான் அப்படின்னு பார்த்தா, 5 பேர் போட்டிட்டோம், ஆளுக்கு 10 பிரிச்சாச்சு. 5 முஸ்லீம், இவர் 10 ஓட்டு, அவர் 10 ஓட்டு, அவர் 10 ஓட்டு, அவர் 10 ஓட்டு, ஆளுக்கு 10 ஓட்டு வாங்கி இருக்கிறாங்க. பிஜேபி 20 ஓட்டு வாங்கி இருக்குது. 100 பேர்ல 20 பேரால் ஆதரிக்கப்பட்டவர்கள் ஜெயிக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக 80 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அவங்க ஜெயிக்கல. அப்ப இங்க கணக்கு என்ன? எதிராளிக்கு கிடைக்கிற ஓட்டை பிரிச்சு விட்டுட்டாங்க அவங்க. அது பிஜேபி மட்டும் இல்ல, எல்லாருமே இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. முஸ்லிம்கள் அரசியலில் பிரதிநிதித்துவத்தை பெற்றுவிடக் கூடாது என்று விரும்புகிற அத்தனை பேருமே இந்த வேலையை செய்வார்கள். அது தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளும் விதிவிலக்கு கிடையாது. அவங்க ஒரு பலமாக ஆயிடக்கூடாது, அவங்க ஒரு பெரிய சக்தியா வந்துடக்கூடாது, உள்ளுக்குள்ள உடைக்கிற வேலை என்ன பார்க்கலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள உடைப்பார்கள். தொகுதியை பிரிச்சிருக்கிறாங்க. பல தொகுதிகள் முஸ்லிம் பெல்டடா இருந்த தொகுதி, அதிகமான முஸ்லிம் வேட்பாளர்கள் மட்டுமே ஜெயிக்க முடியுங்கிற தொகுதியில முஸ்லிம் ஜெயிக்க முடியல. என்னன்னு பார்த்தா, தொகுதி மறுசீரமைப்புங்கிற பேர்ல உடைச்சி முஸ்லிம்கள் குழுவா இருக்கிற தொகுதியிலிருந்து மேற்கு தொகுதியோட 10 பேரு, கிழக்கு தொகுதியோட 10 பேரு, தெற்கு தொகுதியோட 10 பேரு, வடக்கு தொகுதியோட 10 பேரு, ஆளே அப்படியே குரங்கு பூமாலையை பிச்சு போட்ட மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. பிச்சு போட்ட பிறகு முஸ்லிம்களுடைய பெல்டட் ஓட்டு ஒண்ணும் இல்ல, எங்கிருந்து ஜெயிக்கிறது? அப்ப இந்த வேலையை அரசியல் கட்சிகள் செய்தார்கள். இதை செய்வதை போலவே முஸ்லிம்கள் ஒரே அணியில் இருந்து ஒரு பக்கம் சார்ந்து போயிடக்கூடாது, எல்லா ஓட்டுகளையும் ஒரு இடத்துல குமிச்சு அவங்க அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அவர்களே உள்ளுக்குள்ளே காய் நகர்த்தி முஸ்லிம்களை 2ஆக 3ஆக 4ஆக பிரிக்கிற வேலைகளை அவர்களே செய்வார்கள். அப்படி இதற்கு முன்னர் பல தேர்தல்களில் செஞ்சிருக்கிறாங்க, இப்பவும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல யாரும் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நாம 4 பேராக தேர்தலை சந்தித்தால், 4 பேராக சமுதாயத்தை சந்தித்தால் நன்மை. அரசியல்வாதியாக சமுதாயத்தை சந்திக்கிற பொழுது அரசியல் நன்மை, ஆன்மீகவாதியாக சமூகத்தை சந்திக்கிற பொழுது ஆன்மீக நன்மை, ஆரோக்கியத்தை பேசுகிறவன் ஆரோக்கிய விஷயங்களோடு சமுதாயத்தை சந்திக்கிற பொழுது ஆரோக்கியத்திற்கு நன்மை. இப்படி சமூகத்திற்கு கல்வி அறிவு கொண்டவன் கல்வியோடு மக்களை சந்திக்கிற பொழுது கல்வி விழிப்புணர்ச்சி என்ற நன்மை. சமூக களத்தில் ஒவ்வொரு அறிவு படைத்தவனும் சமூகத்தை சந்தித்தால் அது நன்மை. ஆனால் அரசியல் களத்திலே நானாக இன்னொரு அருகிலே 5 பேர் 5 பேனர்களில் போய் தேர்தலில் போட்டியிடுகிற அரசியல் கட்சியாக நின்றால் சமூகத்துக்கு நன்மை இல்லை, கிடைக்கிற ஓட்டுகளை பிரிச்சு சமுதாயத்துக்கு கேடு. அப்ப அதுக்கு தான் நம்ம முயற்சி எடுத்தோம். நம்ம எல்லாத்தையும் ஒரு பெல்ட்ல கொண்டு வருவோமே, ஒரு பெல்ட்ல கொண்டு வருவது என்று சொன்னால் அரசியல் கட்சிகளை கலைச்சிடுறதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாம் கட்சியை கலைச்சுட்டு மொத்தமாக அப்படி நம்ம பேச வரல, அது நடக்கவும் நடக்காது, நல்லாவே தெரியும். வேற என்ன சொல்ல வந்தோம்? நீ நீனாயிரு. தேர்தல் என்ற இந்த பொது தளத்தில் முஸ்லீம்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம் கட்சிகளாக நீங்கள் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்னாக ஒரு கூட்டணி அமைங்களேன். நீங்க நீனாவே சின்னத்தில் போட்டி போடு, அவராவே போட்டி போடட்டும். ஆனால் பெரிய கட்சிகளிடத்தில் நம்ம சீட்டு வாங்கி தான் போட்டியிட வேண்டியது இருக்கிறது. தமிழகத்துடைய சூழல் அப்படிதான் இருக்கிறது. நம்முடைய ஓட்டு எண்ணிக்கையில எல்லா தொகுதியிலையும் பிரிச்சுட்டாங்க. அதனால நம்ம ஒரு இடத்துல முழுசாக நாம் மட்டுமே நம்முடைய சொந்த காலில் நின்று வெல்லுகிற வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலை அவர்கள் சதி செய்து உண்டாக்கி இருக்கிறார்கள். அப்படியானால் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எந்த பக்கம் நம்முடைய ஓட்டு சாயுதோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, எந்த பக்கம் நம்முடைய ஓட்டு யார் பக்கத்துல இருந்து விலகுதோ அவங்க தோப்பாங்க. அப்ப நீங்க எல்லாரையும் ஒன்னா வரக்கூடாது, வாங்கல ஒன்னா வந்து நில்லுங்களேன் அப்படின்னு ஒரு சமுதாய நன்மையை கருத்துல கொண்டு எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சி கொண்டு வரும்னு ஒரு முயற்சி எடுத்தோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால இதற்கு முன்னர் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த தேர்தல் களத்திலே நாம் எடுத்த இந்த முயற்சி ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கி இருக்கிறது. பரவலாக எல்லா கட்சிகளிடத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் அமைப்புகள் அதை ஒரு பெரிய விவாத பொருளாக மாற்றி ஆளுக்கால் இன்றைக்கு அது குறித்து வாத பிரதிவாதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்முடைய முதல் முயற்சியை அல்லாஹ் வெற்றியாக்கி இருக்கிறான். எப்படி வெற்றியாக்கி இருக்கிறான்? கொள்கை அளவில் சரி என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள்.
கொள்கை அளவில் சரி, ஓகே தான், நீங்க சொல்றது சரிதான், நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா எடுத்த எடுப்புல அதை ஏத்துக்கல. நாங்க போய் உட்கார்ந்து பேசும்பொழுது அதுக்கு வாத பிரதிவாதங்கள் வச்சாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க, எல்லாரும்லாம் ஒத்து வர மாட்டாங்க, நீங்க ஒருத்தர் தண்ணிக்கு இருப்பாரு, இன்னொருத்தர் கரைக்கு இருப்பாரு, உங்களால கட்டுப்படுத்த முடியாது, நீங்க 2 சீட்டு வாங்கிட்டு வருவீங்க, 3வது உள்ளவர் எனக்கு சீட்டு தந்தா தான் போச்சு, இல்லாட்டி நான் உங்க கூட்டணியில் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போவாரு. இப்படியாக நிறைய கருத்துக்களை சொல்லி இது சாத்தியம் இல்லைன்னு சொன்னாங்க. நாம அவங்க சொன்ன ஒவ்வொரு வாதத்துக்கும் பதில் சொன்னோம். அது ஏங்க சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே சாத்தியப்படும். திரும்ப திரும்ப பேசுவதன் வழியாக, பேச்சுவார்த்தையின் வழியாக எந்த பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு மட்டும் இல்லை, பல தீர்வுகள் இருக்கும். ஒரு தீர்வு அப்ளிகபிள் ஆகல, நடைமுறைப்படுத்த முடியலாட்டி இன்னொரு தீர்வை வச்சு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நாங்க சமுதாயத்தில் அடையாளம் காட்டுவோம். இப்போ நம்ம ஒரு 2 சீட்டு வாங்கிட்டு வந்துட்டோம், 3 கட்சி இருக்குது, 2 கட்சிக்கு கிடைச்சிருச்சு, ஒரு கட்சி எனக்கு கிடைக்கலன்னு இன்னொருத்தர் போய் சேருகிறார்கள் என்றால் நாம மக்கள்கிட்ட அடையாளம் காட்டுவோம். சமூக அக்கறையோடு எல்லாரும் ஒன்னா வர்ற நேரத்தில் இவங்க ஒத்து வரலன்னு சொல்லுவோம். சரி, இந்த தேர்தலில் உனக்கு கிடைக்காட்டி பரவாயில்லப்பா, அடுத்த தேர்தலில் உனக்கு நாங்கள் வாங்கி தர்றோம் அப்படின்னு அவங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம். அப்ப இன்றைக்கு விட்டு கொடுத்து விட்டு அடுத்து சட்டமன்றத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் தானே. இப்படி நீங்க சொல்ற ஒண்ணுக்குமே மாற்று வழி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வாதத்துக்கும் கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். கடைசியில நாம சந்தித்த முஸ்லிம் அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நல்ல முயற்சி தான், கொள்கை அளவில் நாங்கள் ஏத்துக்கிறோம், நீங்க முயற்சி எடுங்க, நாங்கள் எங்களாலான ஒத்துழைப்பை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று முஸ்லிம் அமைப்புகள் கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த முயற்சி நல்ல முயற்சி, வரவேற்க தகுந்த முயற்சி, நீங்கள் முயற்சி எடுங்கள், நாங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தருகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு தந்தாங்க. இது முதல் கட்டம் தான். நமக்கே தெரியும், நம்ம நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் நிற்கிறோம், ஒரு சிட்டிங்ல இது முடியாது, பல சிட்டிங் அவங்க சொல்லிட்டே வந்துட்டோம். நாங்க இது ஒன்னோட போயிட்டு தான் நீங்க நினைக்காதீங்க, நாங்க திரும்பவும் வருவோம், தேர்தலுக்கு பிறகு மீண்டும் வருவோம், தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். திரும்ப 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 பேசுவதன் வழியாக ஒரு கட்டத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும், பேச்சுவார்த்தை முடிவில்லாமல் தொடர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த வாசலை திறந்து வச்சுட்டு வந்துட்டோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைக்கு அந்த அதிர்வலைகளை சமூகத்தில் பார்க்கிறோம்.